இந்த மிட்வே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா, பேஸ்டு ஆன் த ட்ரூ ஸ்டோரி. 1941ல பேர்ல் ஹார்பர் அட்டாக்குக்கு அப்புறம் அமெரிக்க நேவில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஜப்பான்னால ஏற்பட்டுச்சுன்றத அந்த ஒரு ட்ரூ ஸ்டோரிய வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் டீம நீங்க அடிச்சுக்க முடியாது. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், அதுலயும் பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய க்ளோஸ் அப் ஷாட் இருக்கும். அது சிஜியோட இன்புட் உள்ள இருந்தாலும் டாப் நாச்சா இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில முழுக்க முழுக்க கடல்ல தான் எடுத்திருந்தாலும், நேவி விஷயங்கள் தான் நெறையா இருந்தாலும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குறையும் இல்லாம சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில கூட பார்த்தீங்கன்னா, சவுண்ட் டிசைனிங்லாம் அவ்வளோ அழகாவே பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருந்தாலும், கொடுத்தத பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க. படத்தில பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. ஆனா வார் டிராமா அப்படின்றப்ப ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் நெறையவே இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. தமிழ் டப்பிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணியிருக்கலாம். ஒரு ஃபேன் டப் மாரி இருந்துச்சு. அத மட்டும் இன்னும் கொஞ்சம் நீட்டா பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இன்னுமே